இந்த 4 விஷயத்த யார் ஒருத்தர் கண்டிப்பா செய்றாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். முதல்ல சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு நாம அபிஷேகம் பண்ணணும். அடுத்து 2வது ஒரு இதழ் வில்வமேனும் அன்றைக்கு சிவபெருமானுக்கு நாம அர்ச்சனை பண்ணணும். அடுத்து 3வது சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுடைய நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். காலையில எந்திரிச்சதுல இருந்து அடுத்த நாள் விரதம் முடிச்சு ராத்திரி தூங்குற வரைக்கும் சிவாய நம சிவாய ஏதாவது ஒரு நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லணும். அடுத்து 4வதா மிக முக்கியமான ஒரு விஷயம், இதை எல்லாருமே செய்யலாம். இந்த சிவராத்திரி நேரத்திலேயே மிக முக்கியமான நேரம் 3ஆம் காலத்துல வரக்கூடிய லிங்கோத்பவ நேரம். நள்ளிரவு சரியா அந்த 12 மணி அப்படிங்கிற அந்த நேரம் 11:45 இருந்து 12:15 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நிச்சயமா தியானம்